புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் வெல்கம் அண்ட் வணக்கம். அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். உழைப்பால் பெரும் உச்சத்தை தொட்டிருக்க அனைவருக்கும் மறுபடியும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் சொன்னதோட இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாளில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் வந்து அவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, செலிப்ரேட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லணும். அப்படி இருக்கிறப்ப நம்ம அவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாமல் இருந்தால் எப்படி? சொல்லப்போனால் ரசிகர்கள்லாம் அவர் வந்து தலைமையில் வச்சு கொண்டாடுறாங்க. அப்படி தலைமையில் உட்காந்துருக்கிற அவர் யார்? அவர் தான் தலை. எஸ், இன்னைக்கு தலை, தட் இஸ் அல்டிமேட் ஸ்டார் நம்ம அஜித்குமார் அவர்களின் பிறந்தநாள். அதை நம்ம புதியுகமும் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இருக்கும். அது ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டேவாக இருக்கலாம், மொதல் நாள் கிளாஸுக்கு போகிறதா இருக்கலாம். அதே மாதிரி தான் தலை அஜித்குமார் எத்தனையோ படங்கள் நடித்து இன்றைக்கி கோடிக்கணக்கான ரசிகர்களோட மனசில் இடம் பிடிச்சிருக்கிறாருன்னா அவரோட ஃபஸ்ட்டு படம் தான் அதுக்கு காரணம். ஆமாம், அவரோட படிக்கட்டு அப்படின்னு சொல்லணும்னா அது அமராவதி படம். அந்த பட வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் செல்வா சார் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறாரு. அது என்னன்றதை கேட்போம். வணக்கம். புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். திரு அஜித் சார் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் வந்து அஜித்தோட அமராவதி படம் பண்ணும்போது அப்போ வந்து அவருக்கு வந்துன்னா ஒரு ரேஸில் தான் பயங்கர பிரியம். அதாவது தான் ஒரு மிகப்பெரிய நடிகனாக வரணும் அப்படிங்கிறத விட ரேஸில் எப்படியாவது கலந்துக்கிட்டு இன்டர்நேஷ்னலில் அப்படி ஒரு எய்ம், அதுலேயும் முதல் ப்ரைஸ் வாங்கணும் சார், இதுதான் என்னுடைய மெயின் இது அப்படின்னு சொல்லும்போது அப்போவே வந்து எனக்கு ஒரு ஆக்டராக தான் ஒரு பழக்கமாக இருந்தது. அப்புறம் பழக தான் அவருடைய இந்த இன்னரான ஒரு விஷயம் தெரிஞ்சுது. தான் ஒரு ரேஸ் வெறியன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. அதுக்காகவே நாங்கள் வந்து அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டில் வந்து செகண்ட் ஹாஃபில் பைக் ஓட்டுற மாதிரி அவருடைய அந்த டேலண்ட்டையும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிக்கிட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ஒரு முதுகில் எதுனால தான் அவருடைய அந்த எய்மை ரீச் பண்ண முடியல. பட் அட் த சேம் டைம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்றது வந்து அவருடைய இந்த நடிப்பில் வந்து நிச்சயமாக அது அவருடைய ஒரு தனிப்பட்ட திறமையில் வந்தாருன்னு மட்டும் எனக்கு தெரியும். திஸ் இஸ் அவருடைய ஃபஸ்ட்டு படத்தில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட ஷேர் பண்ணுறதுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாய், புதியுகம் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். I'm here to wish Ajit a very very happy birthday. Ajit அவங்க பற்றி சொல்லணுன்னா, we did our first movie together, Amravati. Selva sir was the director and Chola Ponnurangan sir was the producer. It's a, what can I say, unforgettable experience ன்னு சொல்லலாம். The whole film வந்து நாங்கள் ஊட்டியில் ஷூட் பண்ணோம். I think around 40 நாளோ என்னமோ எங்களை ஊட்டிக்கு கூட்டு போய் வச்சுட்டாங்க. அங்கே வி ஆல் ஸ்டேட் ஃப்ரம் த யூனிட் பீப்புள் டு தி ஆர்டிஸ்ட், டிரெக்டர், எல்லாருமே வந்து வி ஸ்டேட் இன் அ ஹோட்டல் கால் நட்ராஜ். ஸோ எல்லாம் அப்படியே ஒரு கேங்காக ஒரு வெரி ஹோம்லி அட்மாஸ்ஃபியரோடு இருந்தோம். அவங்க அமராவதி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹி டன் மாடலிங் அண்ட் ஹி வாஸ் டூயிங் எ தெலுங்கு ஃபிலிம். பட் இந்த படம் பண்ணும்போது ரொம்ப டெடிக்கேஷனோட சூப்பர்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹி வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் த ஹோல், வாட் கேன் ஐ சே, ஹீஸ் அ வெரி நைஸ் ஹியூமன் பீயிங், வெரி டவுன் டு அர்த் பர்சன். ரொம்ப நல்ல ஒரு மனிதர். ஐ திங்க் ஹீஸ் த ஃபர்ஸ்ட் கை டு ஹவ் காட் தட் சால்ட் அண்ட் பெப்பர் லுக் டு அ சவுத் இண்டஸ்ட்ரி. நிறைய பேர் வந்து நம்ம எப்படியோ இருந்தாலும் ஸ்க்ரீனில் வந்து நம்ம அழகாக தெரியணும். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நம்ம ஸ்க்ரீனில் வந்து வி வாண்ட் டு லுக் பர்ஃபெக்ட் அந்த மாதிரின்னு இருக்கும். நம்ம நேச்சுரல் லுக்கை வந்து டோட்டலாக மேக்கப் இல்லாமல் இஃப் ஹேர் இஸ் கான் ஒயிட், எவ்ரி ஒன் கலர்ஸ். பட் ஐ திங்க் ஹி வாஸ் வெரி போல்ட் எனஃப் அண்ட் இட் பிகேம் அ ஸ்டைல். அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ன்றது ஒரு ஸ்டைல் ஆகி நிறைய பேர் வந்து ஹேருக்கு வந்து கலர் பண்ணவே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ ஐ கேன் சே ஹீஸ் அ ஸ்டைல் ஐகான் இன் ஃபேக்ட். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த ஷோ மூலியமாக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் அஜித் அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. ஐ விஷ் ஹிம் ஆல் தி சக்ஸஸ் இன் லைஃப் அண்ட் இதே மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக அவங்க ஒய்ஃப் ஷாலினி குழந்தைங்களோட நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றது என்னோட ஆசை. ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். வணக்கம் புதுயுகம் சேனல் வியூவர்ஸ், நான் உங்கள் நிதின் சத்யா. இன்றைக்கி ரொம்ப ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். தலையோட பர்த்டே எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா வந்து அவர் கூட படம் நடிச்சிருக்கேன். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான கேரக்டர். பாதி பேர் முக்கால்வாசி இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க ஹீஸ் அ ஜெம் ஆஃப் அ கை அப்படின்ட்டு. ஃபுட்டு அப்படின்னா செம்ம மிக்சிங், குக்கிங் எல்லாமே. ஸோ இந்த டைமில் வந்து நான் அவருக்கு டைரெக்டாக மெசேஜும் அடிச்சிருவேன். பட் ஆனாலும் வந்து வியூவர்ஸ் மூலமாக அவருக்கு வந்து விஷ் பண்ணுன்றதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் லாங் லிவ் தலை,
இன்னும் நிறைய படங்கள் மங்காத்தம்மா இன்னும் எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம்ஸ் கொடுக்கணும், பில்லா மாதிரி இன்னும் ஸ்டைலிஷான ஃபிலிம்ஸ் கொடுக்கணும். ஸோ இன்னும் நிறைய பெரிய பெரிய படங்கள் பண்ணணும். இன்னும் நான் அவர் கூட நிறைய படங்கள் நல்ல படங்கள் நடிக்கணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். மே ஹி ஹாவ் அ ஃபண்டாஸ்டிக் சூப்பர் லைஃப். தலை, விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். புது யுகம் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து பர்த்டே விஷஸ் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே எங்கே போனாலும் பார்த்து எங்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி வந்து மங்காத்தா 2 எப்போ அப்படின்னு சொல்லி தான். நான் உங்ககிட்ட தான் கேட்கணும், மங்காத்தா 2 எப்போ? ஹாப்பி பர்த்டே தலை. காட் பிளஸ் யூ. ஹாய், நான் டைரக்டர் விஷ்ணுவர்தன் பேசுகிறேன். புது யுகம் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு விஷ் அஜித் சார் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார். அண்ட் என்னோட அஜித் சாரோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மோர் தென் ஒர்க்கிங் வே மோர் ஃபேமிலி ஆக்சுவலாக. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நிறைய விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் எனிதிங் நோ பிகாஸ் இட்ஸ் மோர் க்ளோஸ் அண்ட் இட்ஸ் மோர் பர்சனல் டு மீ. ஸோ அகேன் ஐ வுட் லைக் டு விஷ் அஜித் சார் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார் and looking forward to work with you again soon. Thank you so much. God bless. A very, very happy birthday to Ajit sir. Ajit sir, you are one of the most beautiful human beings I've met in this industry. I hope life becomes happier and easier for you with every passing year. You're an amazing human being, and I hope I get a chance to interact with you and meet you more often. He likes to sit and have nice gossip session also. So when between shots when we were shooting the climax of the movie, I remember we all 4 of us used to sit in one car and have nice gossip session with each other. So he likes talking a lot also. It's not just, he is an amazing human being and he's very down to earth and he cooks for everyone. Everything is there, but yeah, he likes to have a nice talk and nice gossip session with his co-actors also, which is very, very cool. முதல்ல happy birthday Ajit sir. I'm really happy to share screen space and spend time with him. ஒரு என்ன இருந்தால வந்து அந்த ஒர்க் பண்ண அந்த நாட்கள் வந்து மறக்க முடியாத நாட்கள். அண்ட் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன், நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் அவர் கடந்து வந்த பாதைகள் எல்லாமே பார்க்கும்போது நம்மலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம இஸ் வெரி வெரி மோட்டிவேட்டிங். ஸோ அந்த விதத்தில் ஐ ரியலி தேங்க் ஹிம் டு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக அவரை எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ். ஸோ அவங்க எல்லார் சார்பாகவும் அஜித் சருக்கு இந்த நேரத்தில் ஹாப்பி பர்த்டே விஷஸ் அண்ட் காட் பிளஸ் வித் ஆல் ஹெல்த், வெல்த் அண்ட் ஹாப்பினஸ் சார். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் வசந்த் பேசுகிறேங்க. இன்றைக்கி ரொம்ப சிறந்த நாள்னு சொல்லலாம். ஏன்னு உங்களுக்கே தெரியும், நிறைய பேருக்கு வந்து மே 1 லீவு, இன்னொன்று வந்து நம்ம தலை பிறந்த நாள். ஸோ அதனால் இந்த மே 1க்கு நான் அஜித் சாருக்கு என்னோடய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். அஜித் சார் பற்றி சொல்லணுன்னா வந்து இஸ் அ வெரி ஹம்பிள் அண்ட் வெரி டவுன் டு எர்த் பர்சன். சாரை பார்க்க முடியலன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்து பழகிற சான்ஸ் கிடச்சிதுன்னா வந்து அதை யாரும் மறக்கவே மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் உபசரிக்கிறதும் சரி, கவனிக்கிறதும் வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. எனக்கு வந்து சார் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு பிரகாஷ் மூலிமா தான் அறிமுகம் ஆனேன். ஃபஸ்ட்டு வந்து அவரை பார்க்கணுன்னு சொல்லி நான் இங்கேருந்து இடம் கூட தெரியல, அவர் அந்த ஹெலிகாப்டர் ஓட்டுற இடத்துக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 1 hour டிரைவ் போய் அவரை போய் நின்று பார்த்துட்டு அசல் படம் ஷூட்டிங் டைமில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ மீட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மங்காத்தால சாரோட நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது. வெங்கட் பிரபு வந்துட்டு சண்டை போட்டு இல்லை இந்த படத்தில் நான் பண்ணியே தருவேன், ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லி கேட்டு வாங்கி அஜித் சார் கூட நடித்தேன். ஆனால் அஜித் சார் வந்து ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள், அதுவும் ஒரு ஒயின் ஷாப் சீனு எதுக்கு, அதெல்லாம் வேண்டாம், அப்பா தான் ஃபீல் பண்ண போகிறாங்கன்னு. இல்லை சார், வெங்கட் பிரபு படத்தில் ஏதாவது ஒரு ரோல் பண்ணி ஆகணுன்றது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரின்னு சொல்லி ஸ்பாட்டில் போயிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது தான் சார் தான் வந்து அந்த ஷட்டர் அடித்து பெரிய வசந்தனுக்குன்னு சொன்னது. ஸோ அதுதான் வந்து தேட்டரில் பயங்கர ஹைலைட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப ப்ளசண்டான எக்ஸ்பீரியன்ஸு. இந்த சாருக்கு இந்த டைமில் வந்து மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அவங்க படங்கள் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கணும். நானும் வழக்கம் போல் ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும். படத்தை பார்க்கணுன்னா வந்து சொல்லுன்னா ஃபஸ்ட் ஷோ வந்து ஒன்று காசி இல்லை ஏஜிஎஸில் போய் பார்ப்போம். நாங்கள் சும்மா போகிறதுல 40-50 பேர் சேர்ந்து போயிட்டு ஒரு அட்டகாசம் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் நிறைய படம் கொடுத்துட்டே இருக்கணும், நாங்களும் அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வணக்கம், நான் சில்வா ஃபைட் மாஸ்டர். அப்புறம் அஜித் சார் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல அஜித் சார் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அப்படியே சொன்ன உடனே ஞாபகம் வந்தது பார்த்திங்கன்னா, முதல்ல நான் அவர்கிட்ட அறிமுகமானது அது எப்படின்னா, நம்ம மங்காத்தா படத்துக்காண்டி டைரக்டர் வெங்கட் பிரபு, ஏன்னா நான் ரெகுலராக வெங்கட் பிரபு சாரோட படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது டைரக்டர் சார் வந்து அஜித் சாரை முதல்ல பூஜை அன்னைக்கு என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினாங்க. என்னை கூப்பிட்டு எப்படி அறிமுகப்படுத்தினாங்கன்னா, ஏன்னா அப்போ நான் பெரிய படங்கள்லாம் பண்ணலை. அப்போது சின்ன படங்கள்லாம், அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தேன், சரோஜா, கோவா, அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அவர் சொன்னது, அஜித் சார்கிட்ட கூப்பிட்டு இவர் தான் சில்வா ஃபைட் மாஸ்டர், நம்ம படத்துக்கெலாம் அவர் தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொன்னார்.
என்ன படம்லாம் பண்ணியிருக்காரு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் எடுத்த உடனே அஜித் சார் எனக்கு சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா, மாஸ்டர் எதுவுமே பார்க்கல இவர் சின்னவரா பெரியவரா இதெல்லாம் ஒன்றுமே பார்க்காம கை கொடுத்து உடனே சொன்ன விஷயம், மாஸ்டர் நான் வந்து இது பட ஹீரோ, ஃபஸ்ட்டு படத்து ஹீரோ. நீங்கள் அப்படி வேலை ஃபஸ்ட்டு படத்து ஹீரோக்கிட்ட எப்படி வேலை வாங்குவீங்களோ அந்த மாதிரி என்கிட்ட நீங்கள் வேலை வாங்கலாம், எத்தனை டேக் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் தான் மாஸ்டர் என்னை வந்துட்டு பெரிய ஆளாக்கி விடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்க பெரிய ஸ்டார், அப்படி ஒரு விஷயம் சொல்லணுங்கிறது என்னை வந்து அந்த ஒரு வார்த்தை வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுள் ஆச்சு. என்னை அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் பண்ணி கொடுத்துச்சு. நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த. ஏன்னா முதல் அறிமுகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும் எல்லாருக்குமே, ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி. எனக்கு லைஃப் டைமில் பார்த்திங்கன்னா நான் எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட சொல்கிறது அதே தான், சார் நீங்கள் என்னை முதல்ல பார்த்த உடனே அப்படி சொன்னீங்க சார். ஆமாம், அதனால இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிற மாஸ்டர். அதே புது ஹீரோ தான், அதே ஹீரோ தான். கொஞ்சம் பேர் வேணால் அஜித்குமார் தலைகளைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. அதே புது ஹீரோ கிட்ட வேலை வாங்குற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். வணக்கம், நான் தான் உங்கள் வித்யுலேகா. வீரம் படத்தில் பார்த்துருப்பீங்க. பட் சேடாக நான் வந்து தலையோட எனக்கு சீன் இல்லை. பட் ஈவன் தென் எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதுதான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சின்ன வயசுலேருந்து நான் எப்போவுமே ரொம்ப பெரிய அஜித் சார் ஃபேன். எல்லா படங்களும் பார்த்துருக்கேன், ஆல்மோஸ்ட் எல்லா படங்களும் பார்த்துருக்கேன். சிட்டிசனாக இருக்கட்டும், முகவீராவாக இருக்கட்டும், இல்லாட்டி கண்டுகொண்டேனாக இருக்கட்டும், எப்போவுமே இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே தலை மேலே இன்னும் அதிகமாக ஒரு ரெஸ்பெக்ட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு 5-6 இயர்ஸாக தான் இப்போ தலை வந்து தலையாக இருந்திருக்காரு. ஹீ இஸ் த தலை ஆஃப் காலிவுட். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ ஏர்லியாக என்னோடய கரியரில் அவரோட படத்தில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு. அண்ட் தட் வாஸ் வீரம். சின்ன சீனாக இருந்தால் கூட எனக்கு வந்து ஒரு ரொம்ப இம்பேக்டான ஒரு சீனாக இருந்தது. அண்ட் மோர் எவர் ஒரு தலை படம். ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல், வெரி ஹாப்பி. வணக்கம், நான் இரா ரவிசங்கர் பேசுகிறேன். உங்களுடன் திரை நட்சத்திரம் அஜித் பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நான் பெருமை கொள்கிறேன், சந்தோஷம் அடைகிறேன். நல்லுக்கு பார்த்தீங்கன்னா அவரை வந்து உடல் முழுக்க பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை செய்து கொண்ட தழும்புகளுக்கு விழுப்புண்கள் மாதிரி அவ்வளோ இருக்கும். அவரோட பேசும்போது நான் அவரே காட்டியும் இருக்கிறார். அவ்வளோ விழுப்புண்களையும் வச்சுக்கிட்டு ஒரு மனிதனால் எழுந்து நடப்பது பெரிய ஆச்சரியமான விஷயம். அது வந்து புரிஞ்சுக்கும், அறுவை சிகிச்சை மேற்கொண்ட எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். 1-2 ஒரு 8க்கு கிட்டே அவர் பண்ணிட்டார். அதையும் தாண்டி அவரால் நடக்க முடியுது என்றால் அவருடைய வில் பவர் மட்டுமே. அவர் அடுத்ததாக சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு நட்சத்திரமாக ஜெயிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து அவர் மீது மக்களுக்கு இருக்கும் நல்ல அபிப்பிராயம்தான். அவரோட விஷனரி வந்து எப்படி இருக்கும்னா, உதாரணத்துக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். முன்னாடி வந்து சென்னையில் வந்து சுனாமி வந்து தாக்கப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் திருவான்மையூர் பக்கம் மரக்கன்றுகள் நடும் விழாவில் ஒன்றிருந்தார். இந்த மாதிரி கடல் தண்ணி உள்ளே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாருக்கும் தெரியல அது என்ன ஏது, நம்ம யாருக்குமே தெரியாது. அவர் சிம்பிளாக சொன்னார், சுனாமி வந்திருக்கும், அதுக்கு செக் பண்ணுங்கள், மக்களை அலர்ட்டாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போயிட்டார். அதாவது சுனாமிங்கிற வார்த்தை நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்பே வந்து நம்மளுக்கு பரிச்சயம் இல்லை, ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா அவர் அப்டேட்டடாகவும் இருப்பார். அதே மாதிரி அரசியல் அவர் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அரசியல் பற்றி அவர் எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரிவான எண்ணமாக இருக்கும். எனக்கு அரசியல் வரதுக்கு விருப்பம் கிடையாது, இன்கேஸ் அப்படி இருந்தாலுமே கூட நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் கூட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் அரசியலுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, அரசியலுக்கு வராங்க அர்த்தம் இல்லை. பட் அவரோட பாயிண்ட் என்னங்க இருக்கான்னு ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த பாயிண்ட்டை ஒரு கட்சியில் சேரணும், அடிமட்ட தொண்டனாக அந்த கட்சிக்கு தன்னுடைய பணியாற்றணும். அந்த பணியின் மூலமாக அவர் நான் சிறப்பாக செய்தால் மட்டுமே எனக்கான அங்கீகாரம் அந்த கட்சி தாங்கி கொடுக்கும். அதற்கு பிறகு நான் எதுவும் பண்ணுவேன் அப்படிங்கிற சொல்கிறது வந்து அவர் சொல்கிறார். அதாவது May 1 உழைப்பாளிகள் தினம். உழைப்பாளிகள் தினத்தை அன்று பிறந்த நட்சத்திரம் அஜித். ஒரு வகையில் சொல்லப்போனால் அதிர்ஷ்டம் அதிகம் கை கொடுக்காத ஒரு நட்சத்திரமாக இருந்த போதிலும் அவரால் தொடர்ந்து திரைத்துறையில் ஒரு நல்ல இடத்தை அடைய முடியாத காரணம் அவருடைய கடின உழைப்பு மட்டுமே.